இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னே தான் நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில் ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. யூ ஹேவ் நியூ லைஃப், பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் சாப்வுட். இது உங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி சொல்லலாம். இந்த பில்டிங் பிளாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதை முழுமையடைகிறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த வேலைக்கு போகலாம். இல்லை உங்களுடைய ஃபோக்கஸ் வேறு விஷயங்களுக்கு போகலாம். நீங்கள் முதல்ல எடுத்த வேலையை நீங்கள் முழுமையாக செய்யாமல் அதன் மீது ஆர்வம் குறைந்து நீங்கள் வேறு விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இது ஒரு சில பேருக்கு ஒரு கோலாக இருக்கலாம், ஒரு இலக்கு, ஒரு விஷனாக இருக்கலாம், இல்லை இது உங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களுடைய எக்ஸசைஸ் ரொட்டீனாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு டயட் பிளான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும் போது தானே அதற்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பிளான் நம்ம பண்ணுறோம், ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், கொஞ்ச நாள் அதை செய்கிறோம், அதை அப்படியே விட்டுட்டு இல்லை மறந்துட்டு இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எனக்கு வெளியில் வர்றது ஒரு மாதிரி இருக்குது, இதை என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, த சீக்ரெட் டு அவர் சக்ஸஸ் லைஸ் இன் ஆர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு. அதுதான் நீங்கள் சாப்வுட் அப்படின்ற ஆரக்கிள் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. எதை ஒன்று நீங்கள் தினந்தோறும் செய்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஃபாலோ பண்ணுறீங்களோ, இது உங்களுடைய இலக்கு சார்ந்ததாக இருக்கலாம், உங்களுடைய கோலாக இருக்கலாம், உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் தேவை இல்லையா? ஒரு 2-3 நாள்லையோ இல்லை ஓவர் நைட்லேயோ உங்களோட இலக்காகட்டும், உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்காகட்டும் அதுக்கான தயாரிப்பை பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் முறையாகவும் ஒழுங்காகவும் உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களோட இலக்கை உங்களால் அடைய முடியும். எந்த ஒரு நிலையை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு இடத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு நீங்கள் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமையிறது உங்களுடைய டெய்லி ரொட்டீன். ஸோ இன்றைக்கான கைடன்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது எந்த மாதிரி ஒரு இலக்காக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பிளான் பண்ண தொடங்குங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட டே எப்படி இருக்கணும், என்னென்ன திங்ஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும், அது எந்த மாதிரி நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜேர்னல் மாதிரி எழுத ஆரம்பிங்களேன். ஸோ உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இருக்குது. நீங்கள் தினந்தோறும் என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இதில் தான் அமைஞ்சிருக்கு. வேறு என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Dedicated effort. Moving on. You have moving on and dedicated effort. உங்களோட இலக்குலையோ இல்லை உங்களுடைய டெய்லி ரொட்டீன்லேயோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தடையாக இருக்கலாம். இது சமீபத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு தோல்வியாக இருக்கலாம், இல்லை வேலையில் உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இந்த ஆரக்கிள் கார்ட்ஸில் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கலாம்.
ஒரு கோல் இல்லாமல் இருக்கலாம், ப்ராப்பர் ரொட்டீன் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஆரக்கிள் கார்டு சொல்றது மாதிரி ஒரு அழகான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டெடிகேட்டட் எஃபர்ட். நீங்களே விரும்பி முழு மனதோட முயற்சி செய்யும் போது, ஒரு ஈடுபாடோட படிக்கும் போதோ இல்லை வேலை செய்யும் போதோ, எதுவாக இருந்தாலும் சொல்றேன், அது ஒரு பாரமாகவோ சுமையாகவோ தெரியாது. வேற யாராவது வெளியிலிருந்து ஃபோர்ஸ் பண்ணாதான் அது ஒரு பாரமா சுமையா நம்மளுக்கு தெரியும். நீங்களே இஷ்டப்பட்டு நீங்களே விரும்பி முழு மனதோட இதுல ஆர்வம் செலுத்தி இந்த இலக்கை அடையணும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த நிலையை அடையணும்னு முயற்சி செய்யும் போது உங்களுக்கான வளர்ச்சி பாதையை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். எது ஒண்ணுமே நம்மளுக்கு எடுத்தோன்னே ரிசல்ட்ஸ் கொடுக்காது இல்லையா? அது நம்ம கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது, முறையா ஒழுங்கா தினந்தோறும் அதுக்கான வேலைகளை செய்யும் போதுதான் அதற்கான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும். எடுத்த வேலையை முடிக்க முடியல அப்படின்னு துவண்டு போகாம, இல்ல இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடாம உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோட வாழ்க்கையை ஒரு வளர்ச்சி பாதையில, ஒரு முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போக முடியும். அதற்கான முழு தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்பி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸ். நடந்து முடிந்த விஷயங்கள் மீது நீங்க கவனம் செலுத்தாதீங்க. உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்க இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஃபோக்கஸ் ஆன் யோர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அ நியூ ரொட்டீன். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 4 ஆஃப் பென்டிகிள்ஸோட இமேஜ் நீங்கள் பாருங்களேன். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பென்டிகிள்ஸ்லாம் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி, பெரிய பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களோட ரீடிங்கில் மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்தாலும், இல்லை இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணாலும், உங்களோட டெய்லி ரொட்டீன்ல உங்களால எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர முடியல. ஏன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து நீங்க பழகிட்டீங்க. பல மாதங்களாகவோ இல்லை சில வருடங்களாகவோ இதே ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க மாத்திக்கணும் இல்லையா? நீங்க ஏற்கனவே இருந்த மாதிரியே இருந்து அதிகரிச்சிருக்கிற இந்த பொறுப்புகளை உங்களால சமாளிக்க முடியாது. அந்த பொறுப்புகளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போகணும். இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் கூட நியூ லைஃப்கான எனர்ஜி தான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு புதிய வழியை நீங்க ஏற்படுத்திக்கணும், இல்லை உங்களோட கெரியர்ல நீங்க அடுத்தடுத்த நிலைகளை அடையணும், ஒரு உயர் பதவி அடையணும் அப்படின்னு நீங்க மனசால நினைச்சா மட்டும் போதாது இல்லையா? உங்களோட செயல்கள் உங்களோட எண்ணங்களோட ஒத்து போகணும். அதுதான் இந்த ஜஸ்டிஸ் கார்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்டிஸ் கார்டில் நீங்கள் பார்க்குற பேலன்ஸ் இந்த மெசேஜை தான் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கன்வே பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கணும், சமமாக இருக்கணும் இல்லையா? உங்களுடைய ஆசைகள், இலக்குகள், கனவுகள் எல்லாம் உயர்வாக இருந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும்போது உங்களோட இலக்கை உங்களால் அடைய முடியாது. நீங்கள் நினைச்ச அந்த புதிய வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியாது. ஸோ உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் உங்களோட டெய்லி ரொட்டீனில் இருக்குது. அதனால உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவசியம் நீங்கள் வெளியில் வரணும். உங்களோட உயர்ந்த நன்மைக்காக, உங்களோட இலக்கை நீங்கள் அடையிறதுக்காக சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர்றது ரொம்பவே அவசியமாக இருக்கும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படின்ற மெசேஜ் தான் டெடிகேட்டட் எஃபர்ட் பில்டிங் பிளாக்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கு. இதற்கு முன்னதான் ஒரு சில பிளான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பிளான் பண்ண மாதிரி நடக்காமல், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, இதை டெய்லி என்னால் பண்ண முடியாது, இந்த ரொட்டீனை என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு பின் வாங்கியிருப்பீங்க. இந்த தவறுகள்லாம் நீங்கள் சரி செஞ்சு உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தி உங்களுக்கு வரக்கூடிய கூடுதல் பொறுப்புகளுக்கு நீங்கள் நியாயம் செய்கிறது தான் ஜஸ்டிஸ் கார்டு வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்கு.
அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு உங்களை நீங்களே தயார் செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.